எப்படி வருவாரு வெளியே? எந்த வழியா? இந்த வழியா. சரி வெளியே வருவார். அது எப்படி அப்புறம் இருக்கு. சற்று முன்னர் கூட்டணி கட்சிகளுக்கான தொகுதிகளை அறிவித்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இன்று முதல் தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்க இருக்கிறார். முதற்கட்டமாக சென்னை மயிலாப்பூர் தொகுதியில் இருந்து இந்த பிரச்சாரத்தை தொடங்க இருக்கக்கூடிய சூழலில் தற்பொழுது சென்னை மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயிலில் அவர் வழிபாடு மேற்கொண்டு தனது பிரச்சாரத்தை தொடங்கி இருக்கிறார். அதன் காட்சிகளை நாம் நேரடியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் ராஜேஷ், கூடுதல் விவரங்கள். அகேஷ் வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி தற்பொழுது எந்தெந்த தொகுதிகள் அடங்கிய பட்டியலை வெளியிட்டிருக்கிறார்கள். குறிப்பாக பாஜக, பாமக, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளுக்கான அந்த தொகுதிகள் எந்தெந்த தொகுதிகள் என்பதை அவர்கள் வெளியிட்டு இருக்கிறார்கள். இந்த நிலையில் இன்றைய தினத்தில் காலை தினத்தில் 23 வேட்பாளர்கள் அடங்கிய பட்டியலை அதிமுக வெளியிட்டிருந்தது. இந்த நிலையில்தான் இன்றைய தினத்தில் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான பிரச்சாரத்தை அதிமுக பொதுச் செயலாளரும் தமிழக எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி தொடங்குகிறார். அதற்கு முன்பாக சென்னை மயிலாப்பூரில் இருக்கக்கூடிய கபாலீஸ்வரர் ஆலயத்தில் அவர் வழிபாடு செய்திருக்கிறார். வழிபாடு செய்து தனது அந்த பிரச்சார பயணத்தை அவர் துவங்குகிறார். ஏற்கனவே தமிழகம் முழுவதும் தமிழகத்தை காப்போம், மக்களை மீட்போம் என்ற ஒரு பயணத்தை அவர் மேற்கொண்டிருந்தார். அப்பொழுது பவானியில் அங்கு இருந்த பிரசித்தி பெற்ற கோயிலில் அவர் மாசாணி அம்மன் கோயிலில் வழிபாடு செய்து தன்னுடைய பிரச்சாரத்தை தொடங்கினார். தற்பொழுது தேர்தலுக்கான பிரச்சாரத்தை மயிலாப்பூரில் இருக்கக்கூடிய கபாலீஸ்வரர் ஆலயத்திலிருந்து அது வழிபாடு செய்து அவர் தொடங்குகிறார். ஏற்கனவே கபாலீஸ்வரர் கோயிலை பொறுத்த வரைக்குமே மிகவும் ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு பழமையான ஒரு கோயிலாக கருதப்படக்கூடிய சூழ்நிலையில் அங்கு வழிபாடு செய்து தன்னுடைய பிரச்சாரத்தை தொடங்குகிறார். அங்கு மயிலாப்பூருக்கு வந்த எடப்பாடி பழனிசாமிக்கு அதிமுகவினர் உட்பட கூட்டணி கட்சி தலைவர்கள் உற்சாக வரவேற்பை அளித்திருக்கிறார்கள். அருணேஷ், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். இரண்டாயிரத்து 26 சட்டமன்ற தேர்தலுக்கான தனது தேர்தல் பிரச்சாரத்தை சென்னை மயிலாப்பூர் தொகுதியில் இருந்து எடப்பாடி பழனிசாமி தொடங்கியிருக்கிறார். முன்னதாக சென்னை மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவிலில் அவர் வழிபாடு மேற்கொண்டு தனது பிரச்சாரத்தை தொடங்கியிருக்கிறார். அவருக்கு கோவில் சார்பில் மரியாதைகள் வழங்கப்பட்ட அந்த காட்சிகளையும் நாம் நேரடியாக பார்த்தோம். இன்னும் சற்று நேரத்தில் தேரடி வீதிகளில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தனது தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கியிருக்கிறார்.